ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாண்ட் டு ஹேவ் சம் கப் ஆஃப் காஃபி? நீங்களும் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆஸ்பைரிங்கான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அண்டு இதை விட அதை பேசுகிறதுக்கான ஒரு சிறந்த நேரம் அப்படின்றது இருக்கவும் முடியாது அப்படின்றதுல நான் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கேன். எக்ஸாம் டைம் எல்லாருமே பயங்கர சீரியஸாக படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் இந்த எக்ஸாம் நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நம்ம யாராகணும்னு ஆசைப்படுறோம், அது நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தால் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. உங்ககிட்ட நான் ஒரு சில பேரெல்லாம் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதில் நிறைய பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாது அப்படின்னா இப்போது தெரிஞ்சுக்கோங்க. வினிதா சிங் சுகர் காஸ்மெட்டிக்ஸோடைய ஃபவுண்டர், இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கான கம்பெனி. இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் கிருஷ் கோபாலகிருஷ்ணன், கூகுளில் இப்போ இருக்க பிரபாகர் ராகவன், அடுத்து அனிமா ஸ்ரீ. இந்த கேமிங்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நெவ்டியா உடைய டிரைவர்ஸ் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லாங்குவேஜ் லிங்குவிஸ்ட் ஒர்க்கிங் பர்சன். ஓகே, ஒரு லாங்குவேஜ் மொழியை வச்சு எப்படி சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறவங்க. ஸ்ரீதர் வேம்பு ஃப்ரம் ஜோஹோ கார்பரேஷன், நிறைய பேர் இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக டிவியில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்துச்சு. ஜெகதீஷ் குமார் ஃப்ரம் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இந்தியாவுடைய யூஜிசி. அடுத்து பிரேம் வட்சா, ஃபேர்ஃபேக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸுடைய சிஇஓ. அடுத்து சிவகுமார் வெங்கட்ராமன் ஃப்ரம் கூகுள், கிருஷ்ணா பரத் ஃப்ரம் கூகுள், அண்ட் ஈவன் ஆர் பிரசன்னா மியூசிஷியன். இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வீடியோ டைட்டிலில் தான் போட்டிங்களே சார், அப்போ அதாக தானே இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஐஐடி மெட்ராஸ். இவங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னது? ஐஐடி மெட்ராஸ். இவங்க எல்லாருமே ஐஐடி மெட்ராஸோடைய அலுமினிஸ், கிராஜுவேட்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஐஐடி மெட்ராஸ் பற்றி ஒரு சில ஃபன் ஃபேக்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்தியாவின் மிகச்சிறந்த இன்ஸ்டியூட்டுன்னு தொடர்ச்சியாக 9 வருஷமாக ரேங்க் வாங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 9 இயர்ஸாக இந்தியாவில் இருக்க பெஸ்ட் இன்ஸ்டியூட் எது? இட்ஸ் ஐஐடி மெட்ராஸ். NIRF, NIRF அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். அவங்களோட ரேங்கிங்கில் 2016 2024 வரைக்கும் நம்பர் 1. இன்னும் அதை விட பயங்கரமாக ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஐஐடி மெட்ராஸில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டெடிகேட்டடாக ஒரு ரிசர்ச் பார்க் இருக்குது. ரிசர்ச் பார்க்னால் என்ன? கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். யோசிச்சு பார்த்துக்கோ, 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஓகே அளவுக்கு ஒரு டெக்னாலஜி ஹப்பு. நீங்கள் என்னென்னலாம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு புது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான பொருட்கள்லாம் உனக்கு வேணும், எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்களே அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனி எப்படி போகுதுன்றதை முதற்கொண்டு உள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஹப் இருக்குது ஐஐடி மெட்ராஸில். இப்போ அந்த ஹப்பில் இப்போவே ஜோஹோ, TCS அண்ட் இன்ஃபோசிஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது சைட் பை சைடு ரிசர்ச் பண்ணுறாங்க. நிறையா கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் கூட சேர்ந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சூப்பரான விஷயம், இந்தியாவிலேயே க்ரீனஸ்ட் கேம்பஸ் அப்படின்னா அது ஐஐடி மெட்ராஸ் தான். கிட்டத்தட்ட 620 ஏக்கர் ஐஐடி மெட்ராஸ். எவ்வளோ பெருசு பேர். கிண்டி நேஷ்னல் பார்க்குள்ளே இருக்குது ரிசர்வ் ஏரியா. அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஐடி மெட்ராஸில் படிக்கிறீங்கன்னா டெய்லி மான், ஓகே, இந்த வாத்து, அப்புறம் நிறைய ரேரான பறவைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நார்மல் சாதாரண விஷயமா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் போகிற காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் எப்படி இதை ஜாயின் பண்ணுறது? கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். யோசிச்சு பாரு, ஹவு டு கெட் இன் டு ஐஐடி மெட்ராஸ். அதை தான் இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐஐடி மெட்ராஸ்க்கான கேட்வே JEE மெயின் எக்ஸாம். நீங்கள் JEE மெயின் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். அதில் வர ரேங்கிங் வச்சு தான் உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ண முடியும். ஐ வில் பி ஹானஸ்ட்டுப்பா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணுமா வேண்டாமான்றது இன்னொரு ஒப்பீனியன். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல்
ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கிட்டத்தட்ட 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து குழந்தைங்க இதுக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 10th லெவல்லே ஓரளவுக்கு நல்ல ப்ரிப்பேர்டாகவே வந்துடுறாங்க. அவங்க 12th முடிச்சுட்டு நேராக போகிறாங்க, மெயின்ஸ் எழுதுகிறாங்க, திரும்ப அட்வான்ஸ்டு எழுதுகிறாங்க, தே ஆர் கெட்டிங் செலக்டட். நம்ம வேதாந்துலேயே நம்ம கூடவே நிறைய பசங்க அப்படி படிக்கிறத நம்மளால் டே டு டே கவனிச்சுட்டு தான் இருக்க முடியுது இல்லையா? பயங்கர காம்படிஷன் இதுக்கு இருக்குது. அப்போது இதில் நான் என்னெல்லாம் சார் செய்யணும்? ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ இந்தியாவில் டாப் 2.5 lakh கேண்டிடேட்ஸில் ஒரு ஆளாக நீங்கள் வரணும். கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்கடா இந்த ஜேஇ மெயின் எக்ஸாமை. இந்தியாவில் 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த 12 லட்சம் பேரில் உங்கள் ரேங்க் எதுக்குள்ளே இருக்கணும்? 2.5 lakh இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைக்குதோ இல்லையோ, அந்த ரேங்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னாலே கண்டிப்பாக என்ஐடியில் சீட்டு கிடைக்கும், ஓகே, பிட்ஸில் சீட்டு கிடைக்கும். நீ அந்த அளவுக்கு சூப்பராக படிச்சிருக்கல, அந்த நாலேஜை வச்சு உன்னால் விட்டி, ஏட்ரிபிள், எஸ்ஆர்எம்ஜே இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிராக் பண்ண முடியும். அப்போ அந்த 2.5 lakh வந்துடணுன்றது முதல் டார்கெட்டாக இருக்கணும். வந்துட்டியா? அடுத்து ஒரு 3 month கேப்பில் உனக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு இருக்கும். இன்னும் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு. இந்த டைமில் பப்ளிக்லாம் உனக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ பப்ளிக்லாம் முடிஞ்சதுனால 3 மாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஜேஇ அட்வான்ஸ்டில் டாப் 200 ரேங்க் உள்ளவா? டாப் 200 ரேங்க் 2.5 லட்சம் பேரில் டாப் 200ல் வந்த அப்படின்னா உனக்கு ஐஐடி மெட்ராஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஏனியன் சார் சொல்கிறீங்க? இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூட், பெஸ்ட் இன்ஸ்டியூட், அப்போ கொஞ்சம் ரேங்க் எதிர்பார்ப்பாங்க தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, தே ஈவன் ஹேவ் அன் இன்டர்வியூ. உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் உங்கள் ரேங்கை வச்சு உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான க்ரைட்டீரியா என்ன? ஏன்னு இப்போ நான் ஜேஇ மெயின் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான க்ரைட்டீரியா என்ன? நீங்கள் 12th ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். முக்கியமாக மேக்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 25 வயசுக்கு மேலே நீங்கள் ஜேஇ அட்டன் பண்ண முடியாது. 25 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு சில கேட்டகரிஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது, அதுவுமே ரொம்பலாம் இல்லை, சரியா? அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஇ அட்வான்ஸை உங்களால் மொத்தமே 2 வாட்டி தான் எழுத முடியும். யூ கேனாட் அட்டெம்ப்ட் இட் ஃபார் மோர் தென் 2 times. அப்படின்னா 2 வாட்டி தான் எழுதவே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும், சரியா? இப்போது நான் அந்த ரேங்கிங் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்னென்ன ரேங்க் எடுத்தால் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது வரை கையில் இருக்குது, குடிச்சிட்டேன் அப்போ, சரியா? ஸோ என்ன இப்போ இருக்கிறதுலே ஹெவி காம்படிஷன் எங்கே இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஐஐடி மெட்ராஸில் சிஎஸ்இ. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னா அப்போது ஓகே, உங்களோட ரேங்க்கு 200க்கு உள்ளே இருக்கணும். 200க்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே. அப்போது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே வந்துட ட்ரை பண்ணுங்கள். 1000க்குள்ளே வரீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2468 வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 2500க்குள்ளே வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் லாஸ்ட் இயர் அதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 5639. அப்போது நீங்கள் ஒரு 5000 6000 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்சஸ். இதெல்லாம் பயங்கர காம்படிஷன் இருக்கக்கூடிய கோர்சஸ். அந்த கோர்சஸ்க்கான ரேங்க் நிறைய பேர் இதுக்கெல்லாம் பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது யானியன் சார்? ஐஐடி மெட்ராஸ்குள்ளே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நிறைய பேருக்கு ஏரோஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்ட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க. நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ இது க்ரோயிங் டிமாண்ட் போட்டிருக்கு பாருங்க, ஓகே. ஏன்னா இப்போ ஏஐ வளர்ந்துட்டே வரவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனலைசிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கல் இன்ஜினியரிங்.
இவ்வளவு கோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே பிடெக் கோர்சஸ், அதாவது இதெல்லாம் 4 வருஷம். இதெல்லாம் என்னது 4 வருஷம் படிக்கிறதுக்கான பிடெக் கோர்சஸ். சரியா? இப்போது பிடெக் இல்லாமல் வேறு என்ன நல்லா இருக்குது? இப்போ பிடெக் கூட எம்டெக் சேர்த்து பண்ணுற மாதிரி 12 டிகிரிஸ் இருக்குது. சரியா? அப்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னல, அது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து நீங்கள் 12 டிகிரி மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் இது ஒரு 4 அது ஒரு 2 6 இயர்ஸுக்கு பதிலாக 5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்ஆர் எம்எஸ் 12 டிகிரியாக பண்ண போகிறீங்க, ஃபிசிக்ஸு பயாலஜி ஆர் சயின்ஸில், பயாலஜிக்கல் சயின்ஸில் இல்லை ஃபிசிக்ஸில் பண்ணணும். சரியா? அப்படின்னா 5 இயர் கோர்ஸாக முடிச்சிடலாம். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும், அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு தனித்தனியாக படிக்காமல் எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே பிஎஸ்சி இல்லை பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, இதில் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் 3 to 4 இயர் ப்ரோக்ராமாக இருக்குது. இதில் இஃப் யூ வாண்டட்னா நீங்கள் நடுவுலையும் எக்ஸிட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து அவங்க தராங்க. நடுவில் எக்ஸிட் ஆகுறீங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இப்போ யானேன் சார் நான் இதை கிராக் பண்ணணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆசையாக இருக்குது, நான் இதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஓகேவா? என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வளர்த்துக்கணும்? இப்போது இந்த ஜேஇ எக்ஸாம் என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம். அப்போ என்சிஆர்டி புக்கில் இருக்கிற டாபிக் எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக மாஸ்டர் பண்ணி இருக்கணும். இப்போ யானேன் சார் என்சிஆர்டியும் நம்ம ஸ்டேட் போர்டும் ரொம்ப வேறு மாதிரி இருக்குமா? இல்லை, நான் ஒன்று சொல்லட்டா, என்சிஆர்டியை விட நம்ம ஜேஇ படிக்க நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற கண்டிஷன் என்சிஆர்டியை படி அப்படின்றது தான். என்சிஆர்டியில் இருக்கிற எல்லாமே நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் நல்லா புரிகிற மாதிரி நல்லாவே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீ நம்ம புக்கை ஃபுல்லாக தரவு பண்ணுறியா, ஐ எம் மோர் தென் ஹாப்பி. புரிஞ்சு படிக்கணும், புக்கை மனப்பாடம் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். புரிஞ்சு படிச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ், இப்போது போன வருஷம் ஜேஇ அட்வான்ஸ் உடைய கொஸ்டின்ஸு, ஜேஇ மெயின்ஸ் உடைய கொஸ்டின்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இதில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நிறையா மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். நிறைய டெஸ்ட்டு சீரீஸ்லாம் இருக்குது, அந்த டெஸ்ட்டு சீரீஸ்லாம் எடுத்து எழுதிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஈவன் வேதாந்தூவில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்லைவா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜேஇக்காகவே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் எடுத்து எழுதணும், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஐஐடி அப்படின்றது வந்து ஏதோ நான் பப்ளிக் அப்போ ஒரு வாரம் முன்னாடி படித்து கிளியர் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. இது ஒரு மேரத்தான் மாதிரி. ஃப்ரம் டே 1 இருந்து டே 300 வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக நான் இதுக்காக படிச்சுட்டே இருக்கேன், உழைச்சிட்டே இருக்கேன், டெய்லி நான் 16 hours கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபார்முலாஸை வந்து ரிவைஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நிறையா டெஸ்ட் சீரீஸ் எழுதி பார்க்குறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பின்னாடி இருக்கிற திருக்குறள்லாம் பார்க்காத, அது திருக்குறள் நான் போட சொன்னேன், அது ஏதோ தமிழை பிச்சு போட்டு வச்சிடுச்சு ஏஐயில். சரியா? இங்கிலீஷ் ட்ரெயின் ஆன அளவுக்கு ஏஐ வந்து தமிழ் ட்ரெயின் ஆகலை. ட்ரெயின் பண்ணிவிடுவோம் நம்ம. சரியா? நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுங்க படித்து வந்து. ஸோ ஒரே விஷயந்தான், நான் சொன்ன எல்லா கீ பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஃபார்முலா ஷீட்ஸ், ஓகே, ஃபார்முலா ஷீட்ஸை நீயே கைப்பட எழுது, அதை எடுத்து குவிக் ரிவிஷன் பண்ணு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோ. எல்லா ப்ராப்ளம்ஸ் உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ண, டெஸ்ட் சீரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் சீரீஸோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண. யூ கீப் ட்ரையிங் நியூ ஸ்டஃப். யூ ஷுட் நாட் கெட் டயர்ட். புரியுதா? இதெல்லாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இதில் சக்ஸஸ் அப்படின்றது உங்களை தேடி வரும். சரியா? ஸோ இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இதை பற்றி இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடு. சரியா? மிகப்பெரிய கனவுகளுக்கு ஆசைப்படு. ட்ரீம் பிக்கர். எப்பயுமே சின்ன சின்னதாக கனவு காணாது, ரொம்ப பெருசாக கனவு காணு. சரியா? இன்ஃபேக்ட் ஐ வில் ட்ரீம் பிக்கர் அப்படின்னு எல்லாருமே இதில் கமெண்ட் பண்ணு. சரியா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன்னா நான் இது ஒரு காலேஜ் சீரீஸாகவே பண்ண போகிறேன். ஒவ்வொரு காலேஜை பற்றி, அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் சேர நீ என்ன செய்யணும், அதுக்கு என்ன எக்ஸாம் இருக்குது, எல்லாத்த பற்றியும் நான் ஒரு சீரீஸாக பண்ணுறேன். எனக்கு இது எல்லாத்தையும் அழகாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வா. சரியா? குட் பை.